துவா கேட்கிறேன். இந்த துவா எங்க வாப்ப மேல போது போல் ரூம் கடந்து இந்த துவா யாரு கேட்டாலும் போல் ரூமுக்கு எங்க போகுது? அங்க போல் ரூமுக்கு மடக்குமாறே வாரது எப்போதாவது இங்கல பார்த்தா அங்கல வரும், அங்கல நிக்கர் ஷாப், இங்கல பார்த்தா ரிசப்ஷன்ல யாரு அரவாகத்தை திறந்து கொண்டு நிக்குதுகள் எல்லாம். இதுக்கிடையில போயிட்டு எங்களை வெப்ப மாறும் துவா ஆகுது. சுபஹானல்லாஹ். கூடாது. எனக்கிட்ட கேட்ட நான் பட்டர் பூச மாட்டேன், இது கூடாது, ஸ்டேட்டவே கூடாது. எங்களுக்கு வேற இடம் இல்ல, மாஷா அல்லாஹ், இடம் இல்லையா? வீட்டுல செய்யுங்க, வீட்டுல செய்யலட்டி அதுதான் அளவு உங்களுக்கு, அதுக்குள்ள முடிச்சுக்கோங்க. இல்ல எங்கட குடும்பம் ரொம்ப பெருசு இல்ல, முழு குடும்பத்துக்கு செல்லோல் முன்னு யாரும் முழு செல்லலையே. முழு குடும்பத்துல உங்களோட நானோட மகள் வர இல்லாட்டி நிக்காக கூட இல்லையே உங்களுக்கு. உங்களோட கட்டாசத்துக்கு சரி, அதுக்கு மேல வீட்டுல வேலை கஷ்டம் பெருசா இருக்குது, ஒரு ஹோலுக்கு போங்க பிரச்சனை இல்லை மாஷா அல்லாஹ். ஆனா அதுவும் எப்படி இருக்கணும் சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ், எங்க இந்த ஹோல்ல வந்து ஆம்பளை பொம்பளை கலப்பன் இல்ல, கலவன் இல்லைன்ற. எப்படி தெரியுமா கலவன் இல்ல? ஒருத்தன் நஞ்சு குடிச்சானோ, நஞ்சு குடிச்சா சஹல்லியம், நஞ்சு குடிச்சு சஹல்ல. என்னன்னு கேட்டா ரிசல்ட் ரிப்போர்ட் செஞ்சு பார்த்தேன்னு சொன்னா நஞ்சிலே கலந்து, நஞ்சிலே கலந்து. அதே மாதிரி தான் நிக்காஹ் சொல்ற கலப்பு இல்லைன்ற செப்பரேட். மாஷா அல்லாஹ் ரிசப்ஷன் எல்லாம் ஒன்றுதான் வாப்பா. எங்க உண்டு? ஒரு வாசல வந்து அவங்க மேல போறாங்க, எங்க கீழே இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அகில உள்ளாக்கள் மாஷா அல்லாஹ், நல்ல ஆம்பளைகள் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்ட பெரிய கிருபை, எல்லாத்தோட நிக்கிறாங்க. வாராக்க எல்லாரும் தெரியுவாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யாமச்சு கொள்ளுங்க. பெண்ணுக்கு வருகிறே நிக்காஹுக்கு போகக்கூடிய பெண்களுடைய உடுப்பப்படி கோணம் இந்த நிபந்தனைகள் வலிமாவுல பூர்த்தியாக கொண்டிருந்தால்தான் அந்த வலிமாவுக்கு புகையிலும். மூணாவது கடைசி நிபந்தனை தான், எந்த நிக்காஹ்ல வீண் விரயம் இருக்குமோ அந்த நிக்காஹ்ல பங்கெடுக்க கூடாது. எந்த நிக்காஹ்ல வீண் விரயம். சில சஹாபாக்கள் கூட அங்க இமாம் புகாரி அங்க வாசிச்சாங்க. அது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வலிமாவுக்கு சாப்பாட்டு கூப்பிட்டாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா போனாங்க. யாருக்கு? சாப்பாட்டுக்கு. சாப்பாட்டுக்கு போனா போயிட்டு பாக்குறாங்க வீட்டுல ஷுஹர் விளங்குது இல்ல. யார் ஓடிது? அப்துல்லாஹ் இப்னு உமருடைய ரலியல்லாஹு தஆலா வீட்டுல ஷுஹர் விளங்குது இல்ல. கேட்டாங்க, என்னப்பா உங்களோட வீட்டுக்கு இப்படி மாத்தமா? ஷுஹர் எல்லாம் போட்டு மறைச்சிடுங்க. கேட் இன்றைக்கு போடுற கேட் நல்லவாப்பா, அன்றைக்கு போட்ட கேட். அப்ப கேட்டாங்க, சொன்னாங்க, உடனே சொன்னாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க, இதெல்லாம் எங்களுடைய பெண்களுடைய வேலைன்னாங்க. அப்ப கேட்டாங்க, உங்களோட பெண், உங்களோட மனைவி, உங்களோட குடும்பம், உங்களோட கண்ட்ரோல் இல்லையான்னு கேட்டாங்க. தள்ள கை வச்சுட்டாங்க. சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். இமாம் புகாரி சொல்றாங்க, நீங்க ஒரு வலிமாவுக்கு போனீங்க, மார்க்கத்துக்கு முரணான அல்லது ஷரியத்துக்கு முரணான ஒரு சேலை காண்றீங்க, நீங்க போயிட்டு என்ன செய்ய? சேர்ந்து போத்தானே வேணும். இந்த பட்டர் பூசவானம், நான் மாசலாம் போயிட்டு வரோம் வாப்பா, உங்களோட வலிமாவை நான் பங்கெடுக்க விரும்பல, திரும்பி வாங்கோ. உங்களை திரும்பி வாரது அவனுக்கு தௌபாவாக அமையும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நாங்க பண்ற பூசி 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 பான் வந்து ஒரிஞ்சி அதுக்கு மேல பூசி பட்டர் மூடிஞ்சாயிட்டு பட்டர் பூசவானம். இது ஸ்டேட் போக்ஸ். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, போயிட்டு திரும்பி வந்தாங்க. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, அப்துல்லாஹ் மஸ்ஊத் சொல்றாங்க, இன்னொரு கூட்டம் அழைச்சாங்க சாப்பாட்டுக்கு. நான் அந்த வீட்டுக்கு போனேன், அங்க போய் பார்த்தா இஸ்ராஃப் வேண்டிய மட்டும் நடக்குது. நான் திரும்பி வந்துட்டேன். நான் சொன்னேன், இந்த வலிமாவில் நான் பங்கெடுக்க மாட்டேன். ஏங்க துஆ இந்த வலிமாவுக்கு தேவையில்லை. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வீட்டுக்கு மருமகனா போறாங்க. நிக்காஹ் முடிச்சிட்டாங்க. நிக்காஹ் பார்த்தோம், நல்லா கண்டோம் இந்த சம்பவத்தை. அது சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ் முடிச்சாங்க. இப்ப என்ன செய்றாங்க தெரியுமா? மாப்பிள்ளை கூட்டாளி மாரெல்லாம் சேர்ந்து கூட்டி போறாங்க. யாரை கூட்டி போறாங்க? யாரு? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அஜமி சஹாபி கூட்டிட்டு போறாங்க. சஹாபாக்கு கூட்டாளி மார்கள் எல்லாரும் சேர்ந்து போறாங்க. இப்ப வீட்டுக்கிட்ட போயிட்டோன்னே சொன்னாங்க, திரும்பி கூட்டாளி மாற பார்த்து மஅஸ்ஸலாம் போயிட்டு வாங்கோ, இதுக்கு அங்கல் உங்களுக்கு அனுமதி இல்லை. முதலாவது வானத்துக்கு மூணாவது வானத்துக்கு போயிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னாங்க, இது கங்கள் எனக்கு வரையலா, நீங்க போங்கன்னு சொன்னது போல சல்மான் ஃபாரிஸி சொன்னாங்க கூட்டாளி மாற பார்த்து, இவ்வளவு தான் உங்களோட பார்டர், இது கங்கள் உங்களுக்கு வரையலா. இன்னைக்கு எப்படி வாப்பா? இன்னைக்கு எப்படி?
கூட்டாளிமாரெல்லாம் பேய்த்து உங்களோட சிஸ்டர் இந்த வல்ல உட்கார்ந்து உங்களோட மனைவியை முதுக்கார வச்சு இவரே அறிமுகம் எல்லாம் படுத்தி சுபஹானல்லாஹ் ஜஹாரத்தும் மரத்தனம் எந்த அளவுக்கு தெரியுமா பேச்சுக்குது. அது போனதுக்கு இல்லா போயிட்டது. மாமி வீட்டுள்ளுக்கும் கூட்டாளிமார் இருக்க வாடும். ஹலாஸ் மாமி வீட்டுக்கு மட்டுமல்ல உங்க வீட்டு இருக்க வாடும். கூட்டாளிக்கு எல்லை வெளியேத்தான். இந்த பழக்கம் மாஷா அல்லாஹ் இந்தியா பாகிஸ்தான் நல்லா இருக்குது. பெரிய கூட்டாளி சாப்பாடு கூப்பிடுவாங்க, சாப்பாடுக்கு வாங்க சொல்லி எங்க தெரியுமா சாப்பாடு? ஹோட்டல்ல சாப்பாடு, வீட்டுல சாப்பாடு இல்ல, வீட்டுல சாப்பாடு இல்ல, பள்ளியில சாப்பாடு இல்ல, வீட்டுல சாப்பாடு இல்ல. எங்க சாப்பாடு? ஹோட்டலுக்கு வாங்க போ. உடனே சாப்பாடு ஹோட்டல்ல தான். இது பார்த்தா சாப்பாடு வீட்டுக்கு கூட்டி வந்தா அல்ஹம்துலில்லாஹ் எங்க வீட்டுல பெண்களுக்கு மேடம் திறங்கி பின்னால பாக்குறதுக்கு நல்லா கண் பழகி இருக்கு. எனக்கு எப்படி பார்க்கணும் எல்லாம் தெரியும். எங்களுக்கு பெண்களை தெரியா, பெண்களுக்கு எங்களை தெரியும். மாஷா அல்லாஹ். ஏன் பர்தா போட்டா பாக்க பிரச்சனை இல்லையே, லைசன்ஸ் கொடுத்த மாதிரி பாக்குறதுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மாமி வீட்டுக்கோ உங்களோட வீட்டுக்கோ கூட்டாளி மாறு இல்ல, அது ஹலாம். அந்த ஏரியா அந்த பவுண்டரிய கண்களை வந்தா நான் நீ இல்ல, நான் நீ எனக்கு இல்ல, நான் உனக்கு இல்ல, ஹலாஸ். என்ன விட்டுடுவாப்பா, என்ன விட்டுடு, ஹலாஸ். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. உங்களோட மனைவிக்கு உங்களோட கூட்டாளியை காட்டவும் வேணும், உங்களோட கூட்டாளிக்கு உங்களோட மனைவியை காட்டவும் வேணும். நீங்க நாளே கையை கடிப்பீங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் கையை கடிச்சு கொண்டிருக்கிறாங்க. காட்டி கொடுத்தாங்க, கொத்தி கொண்டு போயிட்டாங்க. காட்டி கொடுத்தாங்க, கொத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்படியே என்ன கொத்துறது சொல்லுவாங்க. நான் கதைகள் சொல்ல பிடிச்சா இந்த கிளாஸ் நடத்தலாம் பேசுறோம். கடைசி கேட்டா சொல்றாங்க என்ன, இந்த விஷயம் ரொம்ப கேர்ஃபுல். குர்ஆன் ரெண்டு விஷயத்தை வலியுறுத்துது. குர்ஆன் சொல்லுது ஷைத்தானை பத்தி சொல்லக்குள்ள இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفا. ஷைத்தான்ட சூழ்ச்சி ரொம்ப லேசானது. ஷைத்தான்ட சூழ்ச்சி ரொம்ப லேசி, யாருக்கும் தப்பேடும், மிச்சம் பெருசு இல்ல. கொஞ்சம் ஈமான் இருந்தா ஒரு பயான கேட்டா தௌபா செஞ்சிருவாங்க, ஹலாஸ் விஷயம் முடிஞ்சு மறந்துடுவோம். இது பாவம், ஹராம், ஷைத்தான்ட சூழ்ச்சி. ஆனா குர்ஆன் சொல்லுது, படைச்சவன் சொல்றான், பெண்களுடைய சூழ்ச்சியில யாராவது மாட்டிக்கொண்டா அதுக்கு எந்த பயானும் எந்த இதுவும் கேட்காது. இன்ன கைத குன்ன கான அவீமா. ஏ பெண்களே, உங்களோட சூழ்ச்சி ரொம்ப காரமானது, ரொம்ப காரமானது. சூழ்ச்சி செய்ய ஆரம்பிப்பாங்க இருந்தா உங்களோட புத்தி அப்படியே மங்கி போயிட்டு மங்கி போயிட்டு. ஒரு நாளும் அந்த பெண் டிரெக்டா பேச மாட்டாள், இன்டிரெக்டா தான் பேசுவா. அவக்கு நேரா பேச தெரியும். அவக்கு ஒரு நாளுமே ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டம் சக்கராத் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க சொல்லிட்டாங்க, தொழுகை கால் வரல. வீட்டுக்குள்ள போனாங்க, யா ரசூலுல்லாஹ் அஸானுடைய நேரம் ஆகிட்டது, அஸானுக்கு தொழுகைக்கணுமே. சொன்னாங்க, முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். அபூபக்கருக்கு தொழுகைக்கும்படியாக, யாருக்கு? அபூபக்கருக்கு சொல்லுங்க தொழுகைக்கும்படியாக சொல்றாங்க. இத சொல்லக்குள்ள ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை இருக்குது ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மடியில. ஆயிஷா சொன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நபியை பார்த்து, யா ரசூலுல்லாஹ் அபூபக்கருக்கு சொல்லவானாம். ஏன் தெரியுமா, அவர் ரொம்ப சொட்டான மனிதர். உங்களோட முசல்லால நிப்பாருண்டா அழுதுடுவாரு, அது மக்களுக்கு பெரிய டிஸ்டர்பாக இருக்கும். நீங்க உமருக்கு சொல்லுங்கன்னு யார் ஐடியா கொடுக்கறாங்க? யாரு? உண்மைமத்தானே, சோ சாஃப்ட். ஒரு ஆயத்தோதையில் அழுதுவாங்க. அவங்களோட கையில பாரம் கொடுத்தா பின்னுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அழுதுவாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதான். மறுவ சொன்னாங்க, முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். நீங்க சொல்லுங்க அபூபக்கருக்கு தொழுகைக்கும்படியாக. மறுவ திருப்புற அதே விஷயத்தை, யா ரசூலுல்லாஹ் இந்த வாப்ப ரொம்ப சொஃப்டானவரே, இவருக்கு இப்படி சொல்லுவாடம். சுப்ஹானல்லாஹ். மறுவ சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க அபூபக்கர் தொழுகைக்கும்படியாக. மறுவ திருப்பி சொன்னா, கோபம் வந்துட்டது, தலைக்கு மடியில முகத்தை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷாவே, நீங்க எல்லாம் பெண்கள் இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் யாரு தெரியுமா? நீங்க எல்லாம் ஹஜ்ரத் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இன்ன குன்ன மின் ஸவாஹிப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஜுலைஹான்ற பெண் ஒரு விருந்து கொடுத்தாலே அந்த கதை தான் நீ கரைச்சதாயினாங்க. என்ன கருத்து வாப்பா? இவ சொல்ற கருத்துக்கிறே, இதனுடைய டிரெக்டான கருத்தை தான் நீங்க பாக்குறீங்க. என்ன கருத்து? வாப்பா வந்தா தொழுவிச்சா வாப்பா உண்மையிலே சொப்டானவர், இப்படியானவர், இப்படியானவர் சொல்லி. ஆனா ஆயிஷா அந்த கருத்துல சொல்லல. ஆயிஷா மத்த கருத்துல சொன்னா. என்ன கருத்து தெரியுமா? என் வாப்பண்டைக்கு தொழுவிக்க போனா, நாளைக்கு என் கணவன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனா, நபீர இடத்துக்கு யார் வந்து சேருவாங்க?
வாப்பா இவர் பண்ற பாடல கலியா தெரியும், இந்த பாட்டை தூக்கி நான் ஏன் வாப்பா கொடுக்கணும், இதை யார் உமர் தூக்கி வைத்திருந்துமே, யார்ட கருத்து இது, அபிப்பிராயம் இது? ஆயிஷாவுடைய சிந்தனை இன்றைக்கு தொழுவிச்சா என்ற வாப்பா நாளைக்கு